ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சமையல் வீடியோ தான். தீபாவளி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கிறாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் எங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாதி அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக தக்காளி போடும்பொழுது தான் வந்தேன். சரி, நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்ட்டு படிப்படியாக பார்த்துட்டு இருந்தேன் மக்களே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போடுறாங்க அப்படின்னா, கல்லுப்பு போட்டுக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கல்லுப்பு போடணும் இல்லைங்களா, அதனால அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதங்கும். அதனால் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறாங்க. என்னன்னு தெரியல, நாங்கள் எத்தனை டைம் பிரியாணி சமைச்சாலுமே அந்த ஹோட்டல் ஸ்டைலு, நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்லலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்லும் வராது, டேஸ்ட்டும் வராது. ஆனால் எங்கள் பாட்டி சமைக்கும் போது மட்டும் அந்த ஹோட்டலெல்லாம் எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரியே டேஸ்ட் கொடுத்தது. அது என்ன கைப்பக்குவமாக என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறாங்க. பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவுமே வேண்டாம். ஆச்சி மிளகாய் தூள், அந்த இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலே போதும். இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த சிக்கனை கிரேவியில் சேர்த்துக்கிறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ ஏதாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே பிரியாணி பிரியாணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி தான் அந்த ஸ்பெஷலான பிரியாணியை கரெக்டாக பக்குவமாக சமைச்சு சாப்பிட்டோம். இப்போ என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்டு தயிர் ஆட் பண்ணிக்குவாங்க. அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக கொடுக்கும். இப்போ தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டியோட கைப்பக்குவம் மிகவும் அருமையாக இருக்கும். அவங்க எப்போ சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அவங்களாலையும் முடியாது. இப்போ அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை நாங்கள் ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். எங்கள் ஆயா எப்பயுமே எனக்கு தான் செக் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. லேசாக சூடாக இருந்துச்சு மக்களே. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அரிசி இருக்குது இல்லைங்களா, அரிசியை நல்லா ஊற வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த க்ளோஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பிரியாணி பாத்திரம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நல்லா குழம்பு மாதிரி கொதிக்குது. அப்போ நான் அரிசி போடுற பக்குவத்துக்கு வந்துருச்சாமா எங்கள் பாட்டி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்ன போடணும் அப்படின்னா, அந்த கழுவி வச்சோம் இல்லையா அந்த அரிசி, அந்த அரிசியை அந்த கொதிக்குது இல்லையா குழம்பு மாதிரி, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா இருத்துட்டு தான் அரிசியை அந்த கொதிக்கக்கூடிய அந்த குழம்புல போடணும். ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி அம்மா சமைக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க நல்லா ஆந்திரா ஸ்டைலில் சமைப்பாங்க. அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுடைய சமையல். நாங்கள்லாம் காத்துட்ருப்போம் அவங்களுடைய சமையலுக்கு. அது எப்படி வயசானவங்க இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எங்களுக்கு தெரியல. பார்க்கும் பொழுதே அப்படியே டெம்ப்ட் ஆகுது. அந்த கலருக்கும் அந்த பிரியாணி அந்த கலருக்குமே எப்போ வேகும், எப்போ பிரியாணி ரெடி ஆகும், எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, இன்னும் 10 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சோம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு 20% குக் ஆகிருக்கு. 20-30% குக் ஆகிருக்கு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என் தங்கச்சி அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே இந்த பிரியாணிக்காக, எங்கள் பாட்டி பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாதம் குக் ஆகிற வரைக்கும் நாங்கள் கதை பேசிகிட்டு இருந்தோம், எப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விடுறாங்க. 100% குக் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்ற பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு மக்களே. எவ்வளோ அழகாக ஆவி பறக்குது பாருங்க.
பார்க்கும் பொழுதே அவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணி. நல்லா அடியிலேருந்து கிளறி விடுறாங்க, அடி பிடிக்காத மாதிரி. பிரியாணியில் என்ன ஒன்றுனா, அது அடுப்பில் சமைக்கும் பொழுது கீழே அடி பிடிக்கக்கூடாது. நாங்களே வந்து அதாவது குழந்தைங்களாம் சேர்ந்து நாங்களே வந்து சமைக்கும் பொழுது எப்படின்னா அடி பிடிச்சிடும். அந்த டேஸ்ட் வந்து வராது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். உங்களில் எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.